என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டாலும் இன்னும் 1 மாதம் பொறுத்திரு. அதன் பிறகு எல்லாவற்றிலும் முழு பலனை அனுபவிப்பாய். சரியாக தைப்பூசம் அன்று நீ என்னிடம் நன்றி கூற வருவாய். ஏனென்றால் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியப் போகிறது. எல்லாம் சரியாக செல்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாதவரை நீ புலம்பி தவிக்காதே. நான் என் பிள்ளையை, என்னை முழுமையாக நம்பும் பிள்ளையை என்றும் கைவிட்டது கிடையாது. அதை நீயே அறிவாய். இருந்தும் எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். கலங்காதே என் தங்கமே, எல்லாம் நல்லதாகவே முடியும். நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் இதயமே என் இருப்பிடம். எவன் என்னை மிகவும் விரும்புகிறானோ அவன் என்னை எப்போதும் காண்பான். நான் அவனது அருகிலேயே இருப்பேன். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல என்னோடு ஒன்றர கலந்து விடுவான். என் மீது உன் சுமைகளை வை. நான் நிச்சயமாக அதை தாங்கி உனக்கு அபயம் தருவேன். கடவுள் கருணையானவர். நல்லவர்களுக்கு தீங்கு வருவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். முதலில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து அதன் பிறகு நீ உண்டு பார். அதுவே மிக சிறந்த தர்மம். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அப்போது உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள்தான் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு இந்த சாயியை வழிபடும் பேரும் நிச்சயம் கிட்டும். எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையான பரிபூரண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை. அதனால் முதலில் அகங்காரத்தை ஒளி. சீரடியில் உள்ள துவாரகமாயியை அடைந்தவர்கள் அதீதமான மகிழ்ச்சி அடைவார்கள். மனிதர் எந்த விதம் என்னை நம்புகிறார்களோ அந்த விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அதனால் நம்பிக்கையே முதல் அடித்தளம். கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இந்த உலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரராகவும் திகழ்கிறார். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. பேராசையை ஒழித்துவிடு. பிறர் அமர்வதற்கு உன் வீட்டு திண்ணையை அளித்தால் ஸ்ரீஹரி மகிழ்வார். உனது பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே உணர்வு நிலை காணப்படும். இந்த உணர்வு நிலை உன்னிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் நிலை பெற்றுள்ளது. அது உன் சாய் நானே ஆகும். அதுவே ஆத்மா. இதை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் என்னை காண முயற்சி செய். இந்த பயிற்சியின் மூலம் என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீ அடைய முடியும். சாது என்பவன் யார்? உயர்ந்த நிலையுள்ளவன் முதற்கொண்டு புழுக்கள் போன்ற கடநிலை உயிர்களிடத்தில் கூட உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருப்பவனே உண்மையான சாது. அவன் எப்போதும் இன்பம், துன்பம், நண்பன், பகைவன், போகம், ரோகம் இவைகளை சமமான மனநிலையில் பார்க்கின்றான். மனிதனின் உண்மையான லட்சியம் மோட்சமே ஆகும். மற்ற அனைத்துமே பயனற்றவை. மோட்சம் என்றால் சொர்க்கம் அல்ல, வேறு உலகங்களும் அல்ல. அது சூட்சமமானது. அது கண்ணுக்கு தென்படாத பிரபஞ்சத்தின் உற்பத்தி மையம். அதுவே சுத்த சைத்தன்யமும் அழிவற்ற நிலையும் ஆகும். சிறந்த மார்க்கம் என்பது பிரம்மத்தை கண்டறிவது என்பதை நீ தெரிந்து கொள். இன்பத் துன்பங்களை பற்றி கவலை கொள்ளாமல் மோட்சத்தை அடைய விரும்பு. தத்துவங்களை கற்று விவாதங்களில் பிறரை ஏளனம் செய்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது விவேகமாகாது. அவர்கள் விவேகிகளும் அல்ல. அவர்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பதே ஞானத்தை அடையும் வழி. வைராக்கியம் என்பது என்ன? இந்த உலக செல்வங்களையோ மறு உலக செல்வங்களையோ வேறு எந்த ஒரு சிறந்த பொருளையும் சிந்திக்காது இருப்பதே வைராக்கியம். பிறருக்கு தர்மம் செய்யும்போது கோபம் கொள்ளாதே. கடுமையான வார்த்தைகளை பேசாதே. நாம் கொடுக்கின்ற தர்மம் போதாது என்று ஒருவேளை அவர்கள் மீண்டும் கேட்டால் சாந்தமான வார்த்தைகளை கூறி அவர்களை அனுப்பி வை. அதுவே சிறந்த தர்மமாகும். ஒருவரது பாதங்களை பிடிப்பது மட்டும் சேவை அல்ல. தனது உடல், உள்ளம், பொருள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதே உண்மையான சேவை. குரு சேவை என்பது என்ன என்று உனக்கு தெரியுமா? குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகிறது. அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதே உண்மையான குரு சேவை.
கடவுள் சேவையும் அதுதான் கூட. பூர்வ கர்மாவின் பலன்களாலேயே இந்த உலகில் குழந்தை பிறப்பதும் அதன் உறவினர் இறப்பதும் ஆகும். அதை படைத்த கடவுளான பிரம்மனாலும் மாற்ற முடியாது. அதிகாலையில் சூரியன் உதயமாவதைப் போலவும் சந்திரன் மறைவதைப் போலவும் ஒரு உயிர் தோன்றி மற்றொரு உயிர் மறைகிறது. சம்சாரம் என்பது காமம், குரோதம் ஆகியவற்றின் செயலாகும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் சம்சாரத்தை விட்டு நாம் தப்பிக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நல்ல வினை தீவினைகளின் பலனை இந்த பிறவியில் நீ அனுபவித்தேயாக வேண்டும். கர்மங்களின் பலனாக உருவானதே இந்த பிறவியின் உடல். இதுவே தேக பிராப்தம் என்று அழைக்கப்படுகிறது. செல்வந்தன் வீட்டு நாய் மெத்தை விரிப்பில் படுத்திருக்கும், வறியவன் வீட்டு நாய் குப்பையில் படுத்திருக்கும். இதுதான் தேக பிராப்தம். எது இன்பமாக தோன்றுகிறதோ உண்மையில் அது இன்பமாகாது. துன்பமும் அதே போலத்தான். உலக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மனிதன் எதை இன்பம் என்று நினைக்கிறானோ அது உண்மையான இன்பமாக இருக்க முடியாது. அது நிலையானதும் இல்லை. இன்பம் துன்பம் இரண்டுமே மாயைதான். பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவையான உணவு, கூழ், ரொட்டி எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான். வயிறு நிறைந்து பசி தீருவதே அது. கந்தை துணியை உடுத்திக்கொண்டு வலம் வருகிறான் ஒருவன். பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்தோடு வலம் வருகிறான் மற்றொருவன். இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதே அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது. இது மாயை, பூர்வ கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்திலாலேயே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகிறார்கள். இந்த 6 விரோதிகளையும் நம்முடைய வைராக்கியத்தால் வெல்ல முடியும். வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்றுவிட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அந்த விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்றுவிட்டால் மாயை என்ற இருள் அகன்றுவிடும். அதன் பிறகு சுக துக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பது கிடையாது. ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேர்வது போல மேலே சொன்ன 6 வகை அலைகளையும் கடந்த பின்பு நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிடைத்திருக்கும் தேக பிராப்தத்தை கொண்டு திருப்தி அடைவதே விவேகம். தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தியடைந்தவனாய், விருப்பு வெறுப்பு அற்றவனாய், துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டு இருப்பதே சிறந்த இல் வாழ்க்கை. ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கின்றன. அதுபோல உன்னிடம் செல்வம் அதிகம் இருந்தால் இல்லாதவருக்கு நிச்சயம் நீ தானம் செய்ய வேண்டும். பித்தமும் செல்வமும் ஒன்றுதான். உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தமும் அவசியம்தான். அதே போல செல்வமும் உடல் உள்ளவரை செல்வமும் தேவை. ஆனால் செல்வத்திற்கு அடிமையாகி ஒரு லோபியாக மாறிவிடக்கூடாது. தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கும் அதே நேரத்தில் வீண் செலவும் செய்யாமலிரு. இந்த உலகத்தின் நிகழ்வுகளை கவனித்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. ஆனால் ஒருபோதும் கடவுளை மறந்து விடாதே. இந்த உலக வாழ்க்கை என்னுடையது அல்ல, கடவுளுடையது என்ற எண்ணத்தோடு ஏழைகளிடமும் துயரப்படுபவர்களிடமும் எப்போதும் நீ கருணை காட்டு. சம்சாரத்தில் மூழ்கி போனவர்கள், இதயத்தில் தூய்மையில்லாதவர்கள், சாஸ்திரங்களின் மீதும் சாதுக்களின் மீதும் நம்பிக்கையில்லாதவர்கள் கடவுளை எப்படி அடைய முடியும்? அவர்கள் நரகத்தை நோக்கியே நகர்கிறார்கள். உலக வாழ்க்கை என்னும் சம்சாரத்தில் கட்டுண்ட நிலையை வெறுப்பவனும், விவேகத்தை கடைபிடித்து ஆழமான பக்தியை வளர்த்து கொள்பவனும், ஜெபம், தியானம் இவைகளால் மனதை ஒருநிலைப்படுத்துபவனும், சாதுக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்பவனும் கடவுளின் நிலையை அடைகின்றான். அவன் இந்த உடலானது தன்னுடையது அல்ல என்று உணர்ந்து பற்றுதல் இன்றி வாழ்கிறான். அவனுக்கு நானே பிரம்மம் என்ற உண்மை புரிந்துவிடும். உனக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நடக்கும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. அதுவரை நீ மாறாத நம்பிக்கையோடும் நீண்ட பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரே மாதத்தில் நீ வேண்டி விரும்பிய அனைத்தும் உனக்கு நடக்கும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு.